வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. பார்த்திங்கன்னா நம்ம பூரி செய்கிறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி தான் பூரி செய்வோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பன் பூரி எண்ணெயே இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்து சேர்ப்போம். பேக்கிங் பவுடர் இருந்தால் நீங்கள் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈனோ இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கணும். பேக்கிங் பவுடரை மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசையுமோ அதே மாதிரியே நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்படி பூரிக்கெல்லாம் தேய்ப்போமோ அதே மாதிரி, அதாவது சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப லைட்டாக தேய்க்காமல் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக முந்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம பால்ஸ் உருட்டி வச்சுட்டு மாவு வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பூரியை நார்மலாக நம்ம எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டு எடுப்போம். இதை நம்ம சப்பாத்தி கல்லையே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 சைடும் நீங்கள் திருப்பி போட்டு விட்டிங்கன்னா நம்மளுடைய பன் பூரி ரெடி ஆயிரும். நல்லா உப்பி வரும். இந்த பூரி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா 2 லேயராக உங்களுக்கு தனியாக மேல் லேயரும் கீழ் லேயரும் தனியாக பிரிஞ்சு வரும். எப்படி உப்பி வருதுன்னு பாருங்கள். எப்படி உப்பி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பூரி செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்தால் போதுமானது. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மேலே வேணால் நீங்கள் கீ வேணால் கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான பன் பூரி ரெடி ஆயிடுச்சு. எப்படி 2 லேயர்ஸாக எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.